ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்கு. இப்போ இந்த ரெக்டாங்கிள்ல வந்து லென்த்ல 20% கூட்டுறாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. பெர்த்ல 10% டிக்ரீஸ் பண்றாங்க, குறைக்கிறாங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் மாறும்? கூடுமா, குறையுமா? எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடும் இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் குறையும்? இதான் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின். சோ இந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படினாலே இங்க வந்து ஏரியா வந்து நமக்கு எவ்வளவுன்னு சொல்லி வந்து கொடுக்கல அப்படிதானே. சோ பெர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்போ நம்மளா வந்து எடுத்துக்கலாம். சோ ஆரம்பத்துல 100% வந்து இருக்கு ஏரியா. இப்போ வந்து 20% லென்த் வந்து கூடுது. அப்போ கூடுது அப்படின்னா வந்து நமக்கு 100ல இருந்தா கூடும். 100% நமக்கு வந்து பேஸ் வேல்யூ. அங்க இருந்தா கூடும். அப்போ 100 + 20 120 வந்து ஆகும். 120%. நம்ம பெர்சன்டேஜ் போடுறோம் அப்படினாலே நம்ம வந்து கீழ 100 வந்து போடணும் எப்போதுமே. அடுத்து பாருங்க இங்க 10% பார்த்தோம் அப்படினா கம்மி வந்து ஆகுது. சோ அப்ப நமக்கு வந்து கூடினாலும் குறைஞ்சாலும் அந்த 100ல இருந்தாலும் வந்து கூடும் குறையும். அப்ப இங்க 100 - 10 90 டிவைடட் பை பெர்சன்டேஜ் அப்படினா நம்ம 100 வந்து போடுறோம். சோ அடிச்சிரலாம். 0க்கு 00 வந்து அடிச்சிரலாம். சோ 12 × 9 அப்போ 108. நம்ம இப்ப ஆரம்பத்துல வந்து 100 அப்படியே வந்து எடுத்தோம். இப்போ 100 பார்த்தோம் அப்படினா 108 வந்து ஆயிட்டு. அப்ப 8 பார்த்தோம் அப்படினா வந்து கூடி இருக்கு. அப்ப 8% பார்த்தோம் அப்படினா ஏரியால வந்து கூடும். அப்போ நியூ ஏரியா பார்த்தோம் அப்படினா 8% இன்கிரீஸ் ஆகும். அவ்வளவுதான் சிம்பிள்.